அதுதான் கண்ணாமூச்சி என்றும் ஆடும் பட்டாம்பூச்சி கட்டாயம் என் காதல் ஆட்சி கூடும் பார்த்தென்றல் சாட்சியில் வந்து வந்து போறா. என்ன பண்றா இவன்? அப்பவே வாடி பேசணும்னு சொன்னேன். இன்னும் என்ன பண்றான்னு தெரியல. அதுக்குள்ள அவளே வந்துருவா போல இருக்கேன். மாப்பிள்ள வேற வந்துருவார் போல இருக்கேன். இவளை இன்னும் ஆளை காணும். வருவா விஷயத்தை சட்டுப்பட்டுன்னு சொல்லிட்டு போலான்னு பார்த்தா இவளை இன்னும் ஆளை காணுமே. ஐயோ, இவளெல்லாம் வச்சு காசுக்கு பிரோஜனம் இருக்காது எனக்கு. இன்னும் என்னத்தை தான் கழட்டிட்டு இருக்கான்னு தெரியல. வந்து தொலைறாளா பாரு. இங்கே இருக்கு. வாடி, உன்னை எப்ப வர சொன்னேன்? ஆடி அசைஞ்சு அலங்காரம் பண்ணிக்கிட்டு இப்பதான் வரையோ? என்னம்மா எதுக்கு இப்ப வளவலன்னு கத்திக்கிட்டு இருக்க? நானும் எக்கச்சக்க டென்ஷன்ல இருக்கேன். போதா படிக்க நீ வேற லப லபன்னு கத்திக்கிட்டு. என்னம்மா என்ன பிரச்சனை உனக்கு? அது கூறுகட்டவளே, உனக்கு ஏதாவது தெரியுதா தெரியலையான்னு தெரியல. இரு, பக்கத்துல வந்து பேசுறேன். சிவத்துக்கு கூட காது இருக்கும். இரு. என்னம்மா இப்படி குசு குசுன்னு பேசுற அளவுக்கு அப்படி என்ன பெருசா ரகசியம் ஏதாவது வச்சிருக்கேன் என்ன? இது ரகசியம் மட்டும் இல்ல, ரகசியத்தை விட அதை விட பல மடங்கு பெருசு. ஏண்டி, இன்னைக்கு அந்த நேத்ரா வீட்டுக்கு வரப்போறா தெரியும்ல? அம்மா, இத சொல்லதான் அங்க இருந்து எங்க பக்கத்துல வந்தியோ? இதுதான் ரகசியத்தை விட பல மடங்கு பெருசும். இது எனக்கு தெரியாதா? ஆமா ஆமா, அந்த தாண்டா சோறு வீட்டுக்கு வரதான் போகுது. அதை பத்தி எனக்கு தெரியாது. அதை சொல்றதுக்கு நீ இவ்வளவு ரகசியமா பேச வந்தியாக்கும். கூறு கட்டவரே, உனக்கு ஏதாவது புரியுதா புரியலையான்னு தெரியல. நான் என்ன பேச வரேன்னு முழுசா காதுல வாங்கு. வாங்கினதுக்கு அப்புறமா என்ன ஏதுன்னு சொல்லு. இன்னைக்கு அவ வரோம். ஒரு வேளை அவ வந்துட்டு உன் வீட்டுக்கார கல்யாணத்தை பத்தி சொல்லி, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல, எனக்கு இந்த மாப்பிள்ளைய பிடிக்கல, எனக்கு இவன் வேணான்னு சொன்னா அப்ப என்னடி பண்ணுவீங்க நீயும் உன் புருஷனும்? அது எப்படிமா அவன் வேணான்னு சொல்லுவான்? அப்படி அவன் வேணான்னு சொல்லிடுவான். அதுக்கப்புறம் தானே அவளுக்கு இருக்கு. வேணான்னு சொல்லிட்டு இருக்கட்டுமே, அவளையும் சும்மா விட மாட்டேன், இந்த மனுஷனையும் சும்மா விட மாட்டேன். அவ வேணான்னு சொன்னா உன்னாலையும் ஒண்ணும் பண்ண முடியாது, வீட்டுக்காரனாலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது அவ சொத்துல. அதனால நம்மளால ஒரு மானாவையும் புடுங்க முடியாது. நீ எப்படி சொன்ன எப்படிமா? கொஞ்சம் நம்பிக்கையா பேசு. நீ நம்பிக்கை இல்லாம பேசலாம். ஏற்கனவே நான் கொஞ்சம் பதட்டத்துல இருக்கேன். இதுல நீ வேற இப்ப என்னதமா சொல்ற? அப்படி அவ வேணான்னு சொன்னா நாங்க என்ன பண்ணலாம்? அதையாவது சொல்ல. அப்படி கேளு. அவ ஒரு வேலை நீங்க பார்த்து வச்சிருக்க மாப்பிள்ள வேணாம், எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலன்னு சொன்னோம், அடுத்ததான் நீங்க என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன். அது படி செய்யுங்க. என்னம்மா என்னதான் சொல்ல வர? ஒன்னே கல்யாணம் பண்ணி அவளை இந்த வீட்டை விட்டு மொத்தமா அனுப்பி விடுங்க. எல்லா பத்திரத்திலையும் அவ கையெழுத்த வாங்கிட்டு மொத்தமா அவங்க இருந்து போயிடணும். அப்படி போனாதான் நம்ம இங்க சந்தோஷமா வாழ முடியும். இல்லையா அவளுக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல, மாப்பிள்ள வேணாம், அது இதுன்னு சொன்னானா அவளை மொத்தமா பாரலோகத்துக்கு அனுப்பிடு. என்னம்மா பேசுற? சத்தம் போட்டு பேசாதம்மா, கொஞ்சம் பொறுமையா பேசு. அவ வந்துட போறான். இவர் வேற அவளை ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து பிக்கப் பண்றதுக்காக போயிருக்கா. நீ வேற என்னென்னமா பேசிட்டு இருக்க? வீட்டுலதான் ராஜுவும் மகியும் இருக்காங்க. நீ என்னமா பேசிட்டு இருக்க? அம்மா என்ன இது கொலகாரி ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்க? எனக்கு வேற வழி தெரியலடி. இங்க பாரு, நீங்களாம் எப்படின்னு எனக்கு தெரியாது. இந்த கட்டை சொகுசா வாழ்ந்துருச்சு. இந்த கட்டை அந்த கட்டையில ஏறிய போற வரைக்கும் இனி சொகுசாதான் வாழும். அதனால இவளை போட்டு தள்ளினாலும் தப்பு இல்லைன்னு சொல்றேன். அம்மா என்னம்மா என்னென்னமோ பேசிட்டு போறேன்? எனக்கு அவளை பார்த்தா ஆத்திரம் வரணும். அப்படியே ஓங்கி பலார்னு நாள் கொடுக்கலாமான்னு கூட தோணும் எனக்கு. அந்த அளவுக்கு தான் எனக்கு அவன் மேல கோவம். ஆனா நீ என்னடானா அவளை போட்டு தள்ளுற அளவுக்கு பிளான் பண்றீங்க. அம்மா ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்னம்மா பண்ணுவேன்? அது மட்டும் இல்ல, சுத்த மொத்தமும் அவ பேர்ல இருக்கு. இப்ப அவ உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்தா நம்மளை குடும்பத்தோட பிடிச்சிருவாங்கம்மா. அடியே, நீ இவ்வளவு யோசிக்கும் போது நான் இதெல்லாம் யோசிக்காம இருப்பேன்? பின் விளைவுகள் எதுவும் வரக்கூடாதுன்னு நான் எல்லாத்தையும் யோசிச்சுதான் ஒரு பக்காவான பிளான வச்சிருக்கேன். அம்மா என்னம்மா பிளான் அது இதெல்லாம் சொல்ற? அப்போ எல்லாத்துக்கும் நீ ரெடியா தான் வந்திருக்க. ஆமா, என்ன பிளானு? சொல்றேன் கேளு. இப்ப ஊர்ல இருந்து வந்ததும் அவளை நல்ல விதமா பாக்குற மாதிரி பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா பேச்சு கொடுத்து இந்த மாப்பிளைய அவளுக்கு முடிச்சு வைக்க பாரு. கல்யாணத்துக்கு அவ சம்மதிக்கணும். அப்படி அவ சம்மதிக்கல, வேணான்னு சொல்லிட்டானோ அடுத்த கட்டமா காது கொண்டா. நான் சொல்ற பிளானு கரெக்டா பண்ணு. அப்படியே சொல்லு. இங்க யாரும் இல்லல இதுல காதை கொண்டா மூக்க கொண்டான்னு அப்படியே சொல்லு. இங்க பாருடி, அவகிட்ட நல்ல விதமா பேசி அவ வந்து இந்த 2 நாள் அவளை நல்லா விழுந்து விழுந்து கவனிக்கணும். அதை அக்க பக்கத்து வீட்டுக்காரங்க பாக்குற மாதிரி இருக்கணும். நல்ல விதமா பாத்துக்கிட்டே இருக்கணும், புரியுதா? அப்படியே 2-3 நாள் போகட்டும். போனதுக்கு அப்புறமா அவ சாப்பிடுற சாப்பாட்டுல என்ன ஏதாவது விஷம் கலக்க சொல்றியா? கூறு கட்ட சுருக்கி விஷத்தை கலந்தா அது நம்ம தான் பண்ணணும் தெரியாதா? டாக்டருங்க அதை கண்டுபிடிச்சு சொல்லிட மாட்டாங்க. சொத்துக்காக நம்ம தான் விஷம் கலந்து தெரிஞ்சிடாதா? அதெல்லாம் கிடையாது. அவ இயற்கையா செத்த மாதிரி இருக்கணும். அதுக்குதான் சொல்றேன். சாப்பாட்டுல
என்னத்தை கலந்தா அவ இயற்கையா சாவா, அது மாதிரி உனத்தை கலந்து அவளுக்கு கொடுப்போம். என்னடி புரியுதா? எதையாவது பிடிச்சி சாப்பாட்டுல போட்டு கலந்து கொடுன்ற. அம்மா, நீ என்னை விட புத்திசாலியா இருக்கியே. அது சரி, எனக்கு அம்மாவாச்சு, அப்படிதான் இருப்ப. நீ சொல்றது சரிதாம்மா. விஷம் கலந்தாதானே நம்ம பண்ணோன்னு வரும். இந்த மாதிரி எதனானா அது இயற்கையா தானே இருக்கும். கரெக்டுமா. அவ நம்ம வழிக்கு வராளான்னு பார்ப்போம். இல்லனா நீ சொன்னதையே செஞ்சிருவோம். அப்பதான் நம்ம நிம்மதியா வாழ முடியும். இது மட்டும் இல்ல, இந்த விஷயம் உனக்கும் எனக்கும் மட்டும் தெரிஞ்சதா இருக்கட்டும். உன் வீட்டுக்காரனுக்குலாம் சொல்லிடாத. அந்த ஆளு பயத்துல வேணாங்கன்னு சொல்லுவாரு. அதனால எதுவும் அந்த ஆளுக்கு சொல்ற மாதிரி வச்சுக்காத, புரியுதா? ஆமாமா, ஒரு வகையில பொண்ணுன்னு பாசம் இருக்குமா அந்த ஆளுக்கு. அதனால இதுக்கெல்லாம் சம்மதிக்க மாட்டாருதான். விடுமா, இந்த விஷயத்த அவர் காதுக்கே போகாம எப்படி முடிக்கிறோமோ அப்படி முடிச்சிடலாம். நல்ல வேலைம்மா, இப்ப இந்த ஐடியாவை கொடுத்த. அப்போ அவ கல்யாணத்துக்கு சம்மதிக்கலனாலும் இப்படி ஒண்ணு இருக்குல்ல, இதை நம்ம தெளிவா செஞ்சிரும். கவலையை விடுமா. கீதா, கீதா எங்க இருக்க? நேத்ரா வந்துட்டா பாரு. மாமா, மகி, ராஜு, அத்தை வாங்க, எங்க இருக்கீங்க? அம்மா, அவர் வந்துட்டாருமா. அவ வந்துட்டா போல இருக்கு. அதான் இவர் கூப்பிட்டு இருக்காரு. அம்மா, முகத்தை மாத்து. நல்ல விதமா அவகிட்ட இருக்கணும், புரியுதா? மாமா. ஆமாமாண்டி, நல்ல விதமா தான் காமிச்சிக்கணும். சரி சரி, வா போவோம். யாழு, யாழ் குட்டி, என்னடி பண்ற? டைம் ஆகுதுடி, சீக்கிரம் மாமா. இங்க பாரு, படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அங்க போகணும். நீ என்னடா இன்டர்வலுக்கு தான் போய் சேருவோம் போல இருக்கு. வரேன் மாமா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் வெயிட் பண்ணுவேன், படம் வெயிட் பண்ணாதுமா. அப்புறம் இன்டர்வல் இருந்தா பாக்குற மாதிரி இருக்கும். என்ன எதுவும் கேட்கக்கூடாது, பாத்துக்க. வந்துட்டேன் மாமா, பாருங்க, நான் ரெடி ஆகி வந்துட்டேன். ஏண்டி இந்த ஒரு சுடிதாரை போட்டுட்டு ரெடி ஆகி வரதுக்கு அவனுக்கு இவ்வளவு நேரம்? சீக்கிரம் வரலாம்ல யாழ் குட்டி. இப்படி லேட்டா வந்தோம், நம்ம எப்போ தியேட்டருக்கு போறது? நம்ம தியேட்டருக்கு போறதுக்குள்ளார அங்க படமே பாதி முடிஞ்சிடும். அப்புறம் இன்டர்வல் தான் பார்க்கணும். பரவாயில்லையா? ஆமா, நான் இந்த படம் பார்க்க வரேன். எனக்கு உங்க கூட வெளியில வரணும், அவ்வளவுதான். அது நம்ம இங்க போனா என்ன? படம் முடிஞ்சாலும் முடியட்டும், முடியலனாலும் பரவாயில்ல. எனக்கு அதை பத்திலாம் இல்ல. எனக்கு என் மாமா கூட வெளியில வரணும், அவ்வளவுதான். ஆடா, அப்படியும் என் சொல்ல குட்டி மானின்னு. ஆமா, ஏன் இவ்வளவு லேட்டு? இந்த ஒரு சுடிதார் போட்டுட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. ஆமா, சும்மா சும்மா ட்ரெஸ் பத்தி சொல்லாத மாமா. கேஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிருக்கான்னு பார்க்க வேணாமா? இல்ல லைட் ஃபேன் எல்லாம் ஆஃப் பண்ணிருக்கான்னு பார்க்க வேணாமா? ஏதாவது ஆன்ல இருந்தா என்ன பண்றது? அதான் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எவ்வளவு குட்டி, இந்த அளவுக்கு பொறுப்பா மாறிட்டியா? ஐயோ, எவ்வளவு குட்டிமா, நீ இப்படி எல்லாம் சொல்லும்போது நமக்கு என்னென்னமோ பண்ணுதுரி. நம்ம இன்னொரு நாள் சினிமாக்கு போலாமா? இன்னைக்கு ரூமுக்கே போலாமா? மாமா, வேணாம் வேணாம், நம்ம ரூமுக்கு போக வேணாம். நம்ம சினிமாக்கே போகலாம். கிளம்பியாச்சுல மாமா, நீ நாளைக்கு ஊருக்கு போயிடுவல. இதுதான் கொஞ்சம் சீக்கிரம் வான்னு சொன்னேன். நாளைக்கு நான் ஊருக்கு போயிடுவேன்னு தெரியுதுல. இப்ப நம்ம தியேட்டருக்கு போயிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு அங்க அத்தை வீட்டுக்கு போய் உன்னை விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் சூர்யா மச்சான் கூடயும் காதல் கூடயும் நான் ஊருக்கு கிளம்பணும். சரி, நீங்க தனியா இருக்க மாட்டேங்கிறதானே உன்னை கூட்டிட்டு போலான்னு இருந்தேன். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு வெளியில போலான்னு நினைச்சேன். நீ இவ்வளவு லேட் பண்றீடி அவளை குட்டி. நான் என்ன மாமா பண்றது? வீட்டையும் பார்க்கணும்ல. எல்லாமே கரெக்டா லாக்ல இருக்கா, ஆஃப் பண்ணிருக்கா, அதெல்லாம் பார்த்துட்டு வரணும்ல மாமா. முன்னாடி மாதிரி நான் விளையாட்டு பண்ணல. லட்டு குட்டி, நீ இப்படி எல்லாம் பேசும்போது இருக்கி அமைச்சு அது உண்மை கொடுக்கணும் போல இருக்கு. கொடுத்துடவா? ஒன்னும் வேணாம் மாமா, நீ ஊருக்கெல்லாம் போயிட்டு வா, அப்புறமா கொடு. முதல்ல ஊருக்கு போயிட்டு நேத்ரா அண்ணியோட பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு வாங்க. நீங்க எல்லாம் வருவீங்கன்னு அந்த தைரியத்துல தான் அண்ணி தைரியமா ஊருக்கு போயிருக்காங்க. நீங்க சூர்யானா, கதிரண்ணா, அப்புறம் மதனண்ணா, நீங்க எல்லாரும் போய் முதல்ல அங்க என்னன்னு பாருங்க. அதுக்கப்புறமா நாம இருக்கி அணைச்சு ஒரு உமா இல்ல நிறைய உமா கொடுத்துக்கலாம், சரியா? எவ்வளவு குட்டி, வர வர ரொம்ப விவரமாயிட்டு போறடி. நீ ரொம்ப விவரமானோ எனக்கு கஷ்டமா இருக்கு. நீ முன்னாடி இருந்த யாழ் குட்டியாவே இரு. அப்பதான் மாமா எது கேட்டாலும் கொடுப்பேன். இப்படி எல்லாம் புத்திசாலித்தனமா பேச மாட்டேன். இப்படி எல்லாம் வேணாண்டி. மாமா, அத்தை இதுதானே ஆசைப்பட்டாங்க. நான் நல்ல புத்திசாலித்தனமா இருக்கணும், நல்ல குடும்பத்தை மாத்திக்கணும் அப்படின்னு அத்தை ஆசைப்பட்டாங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமா அத்தைக்காக மாறிக்கிட்டு வரேன். நீ என்னடா இது வேணாம் பழைய யாழுவா வான்னு சொல்ற? இல்ல இல்ல, நான் சீக்கிரமா நல்ல புத்திசாலி பண்ண மாறணும். அப்பதான் நம்ம அத்தை மாமா கூட போய் ஒண்ணு சந்தோஷமா இருக்கணும்ல மாமா. அதுக்கு நான் சீக்கிரமா என்ன மாத்திக்கணும்ல மாமா. சும்மா சொல்லி யாழ் குட்டி, நிறையவே மாத்திக்கிட்ட. எனக்கு எந்த யாழ் வந்தாலும் ரொம்ப பிடிக்கும். நீ ஏன் யாழுடி, எனக்கு நீ எப்படி இருந்தாலும் பிடிக்கும். ஆனா அம்மாக்காக உன்னை நீ கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கணும்னு நினைச்ச பாரு, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடி. அம்மா உன்னை நிறைய திட்டிருக்காங்க, போத குறைக்கு நிறைய உன்னை பாடுபடுத்திருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் கூட மனசுல வச்சுக்காம மறுபடியும் அம்மா கூட தான் போய் இருக்கணும்னு நினைக்கிற பாரு. அதுக்காகவே நீ யாழ் குட்டி, உனக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கும். சொல்ல குட்டிடி நீ. வாழ்நாளில்
புது நாள் இது, காணாத கலையாத கலைதான் இது. அடியே மெட்டிக்க தங்க காமத்தான் தலையே வெடிச்சிருச்சு வெகு நேரம்தான். வரப்பில் உன்ன பார்த்த மறுவேளதா இடுப்பில் நிற்கோதையா சேலதா மாரோடு பள்ளிக்குள்ள தோளோடு பின்னிக்குள்ள கண்ணா என் நெஞ்சு குழித்தாயதே. உன்ன வேரோடு அள்ளிக்கொள்ள காம்போடு கிள்ளிக்கொள்ள கண்ணே என் கையிரண்டு. குட்டி எனக்கு வெளியில போகவே மனசு வரலடி. அப்படியே அவனை தூக்கிட்டு ரூமுக்கு போயிடலாமான்னு இருக்கு. நீ மட்டும் ஊன்னு சொல்லு, தூக்கிட்டு போயிடும். டேய் மகனே, அப்பா வாங்கப்பா. எப்பப்பா வந்தீங்க? அதை நான் அப்பவே வந்துட்டேன். அதான் என் மருமகளை தூக்கிட்டு உள்ள போறேன்னு சொல்றப்பாரு, அப்பவே வந்துட்டேனா. டேய் இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி வாசக்கதுவை சாத்தி வைக்கணும்னு தெரியாதோ? நான் கூட திறந்து வச்சோன்னு நேரா உள்ள வந்துட்டேன்டா. என் புள்ள வீடு தானேன்னு. ஐயோ அப்பா, அது அது வந்து சும்மா நீங்க மொத்தத்தை கேட்டுட்டீங்களோ? இதுக்கு எதுக்கு நான் வைக்கப்படுறேன்? அதெல்லாம் கரெக்டா தான் இருக்க. சரி தண்ணி கொடுத்தனோன்னா அப்படிலாம் முன்ன பின்ன இருக்கதான் செய்யும். சந்தோஷமா இருக்கீங்களா? அது போதும். வாங்க மாமா. மாமா அத்தை வரலையா? அட என்னடா தங்கம், மாமனாரு குத்துக்கல் கணக்கா வந்து நிக்கிறேன். இந்த மாமாவை எப்படி இருக்க ஏதா இருக்கேன்னு ஒரு வார்த்தை கேட்கல. எடுத்த எடுப்புலயே உன் மாமியார் தான் வேணுமா? இந்த மாமனார் வேணாவோ? சேச்சே அப்படி இல்ல மாமா, உங்களை பார்த்துட்டேன் ஆனா அத்தையே பார்க்கல, அதான் மாமா கேட்டேன். ஏன் மாமா அத்தை வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்களா? மாமா அத்தை வரலனா நீங்களும் அத்தை கூடவே இருந்திருக்கலாம்ல. அத்தையை மட்டும் ஏன் மாமா தனியா விட்டுட்டு வந்தீங்க? நானும் அதுதான் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏன்பா அம்மா வரலனா நீங்களும் அம்மா கூடவே இருக்க வேண்டியதானே? இப்ப அம்மா மட்டும் தனியா விட்டு வந்தா என்னப்பா அர்த்தம்? நான் தான் நேத்தே போன்ல சொன்னேன்ல, அம்மா வந்தா பாருங்க, இல்லைன்னா நீங்களும் அங்கேயே இருங்கன்னு சொன்னேன். என்னப்பா எங்க பார்க்கணும்னு உங்களுக்கு தோணுச்சோம்? என்னங்கடா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? ஒருத்தன் வந்து நிக்கிறானே, அவனை உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு குடிக்கவோ இல்ல சாப்பிடவோ ஏதாவது தருவீங்கன்னு பார்த்தா உங்க அம்மா வரலன்னு நீ கேட்கற, அத்தை வரலன்னு அவ கேட்கறான். அப்போ வந்தவனு உங்களுக்கு பெருசா தெரியல, அப்படிதானே? சரி ரைட்டு விடுங்க, நான் கிளம்புறேன். மாமா நீங்க கோச்சிக்கிற மாதிரி நடிக்கிறது நல்லாவே தெரியுது. நீங்களாவது கோச்சிக்கிறதா? அது எனக்கு தெரியும் நீங்க கோச்சிக்கிற மாட்டீங்கன்னு. கண்டுபிடிச்சிட்டா தங்கப்பில? அதானே என் தங்கப்பில ரொம்ப புத்திசாலியாச்சு, அதான் கண்டுபிடிச்சிட்டான். ஆமாமா எனக்கு என்னமா கோவம்? எனக்கு எந்த கோவமும் கிடையாது. அது மட்டும் இல்ல, நீங்க நினைக்கிற மாதிரி அப்பா மட்டும் தனியா வரல, அது போல உங்க அம்மாவையும் தனியா விட்டுட்டுலாம் வரல. இருங்க, இன்னும் நிறைய வெளியே நின்றுட்டு இருக்கா? அதே இவ்வளவு தூரம் வந்தாச்சு. என்ன வாசலோட உட்காந்துட்டு வாசலோட கிளம்ப போறியா என்ன? மாடி உள்ள எல்லாம் நம்ம புள்ள வீடுதான், வா வரலாம். வாமா உள்ள வாங்கம்மா. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். உடம்பெல்லாம் பரவாயில்லையாமா? வாங்கட்ட உள்ள வாங்கட்ட. நான் இருக்கேன்னு உள்ள வர தயங்காதீங்க அத்தை. நான் நேற்று வந்து வரேன். நீங்க தான் அத்தை ஆரம்பத்துலேருந்து இருக்கிறவங்க. வாங்கட்ட. என்னடி எல்லாரும் உனக்கு இப்படி கூப்பிட்டு இருக்காங்க? குத்துக்கள் மாதிரி அப்படியே நின்றுட்டு இருக்கேன். என்ன சொல்லி கூப்பிட்டு வந்தது ஞாபகம் இருக்குல்ல? எப்படி உள்ள வர போறியா இல்ல அப்படியே கிளம்ப போறியா? அதான் வந்துட்டேன். என்ன சும்மா சும்மா என்ன ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? இங்க பாருங்க, நான் இங்க வந்தது என் பிள்ளைக்காக தான், மற்றவங்களுக்காகலாம் ஒன்றும் கிடையாது. என்கிட்டலாம் மற்றவங்க யாரும் பேசக்கூடாது, என் பிள்ளை மட்டும் தான் பேசணும், வேற யாரும் பேசக்கூடாது சொல்லிட்டேன். அப்படி நான் மட்டும் நான் இங்க இருப்பேன், இல்லைனா இப்பவே கிளம்புறேன். என்னம்மா? மாமா அமைதியா இரு. அத்தை நீங்க என்கிட்ட பேச வேணாம் அத்தை, நானும் உங்ககிட்ட பேச மாட்டேன். நீங்க மாமாக்காக வந்திருக்கீங்களா, அதுவே போதும் அத்தை. இவ்வளவு தூரம் வீடு தேடி வந்திருக்கீங்கல்ல, இந்த ஒரு சந்தோஷமே போதும் அத்தை. கொஞ்ச நாள் உங்க பிள்ளை சந்தோஷமாவே இல்லை அத்தை. இப்போ உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவர் மனசுக்குள்ள கண்டிப்பா சந்தோஷம் இருக்கும். அது போதும் அத்தை, நீங்க என்கிட்ட பேச வேணாம், நானும் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன். பேசுங்கன்னா நீங்க மாமா கிட்ட பேசுங்க, மாமா உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்காங்க. ஜீவா இந்த அம்மா வேணான்னு மொத்தமா தள்ளி வச்சிட்டியாடா? நீ முடிவே பண்ணிட்டியா? அம்மா உனக்கு வேணான்னு நீ முடிவு பண்ணிட்டியாடா? என்னம்மா என்னென்னமோ பேசுறீங்க? நானம்மா அப்படி நினைச்சேன்? நீங்க தான் எங்களை வேணான்னு ஒதுக்கி வச்சிட்டீங்களம்மா. இப்ப கூட நீங்க எப்போ வருவீங்கன்னு காத்துக்கிட்டு இருந்தோம். எனக்காக வந்திருக்கீங்கன்னு சொன்னீங்க பாத்தீங்களா, அது எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா? அம்மா இங்கே இருங்கம்மா, ப்ளீஸ்மா என் கூட இருங்கம்மா. மகனே என்றதும் உயிரே மலர்கிறதே, வா என் உயிரே மீண்டும் ஒரு ஜனனம் கொடு, வாடா என் மகனே அன்னை என பதவி கொடு.
உன் மூச்சில் நான் வாழ்ந்தால் என் முதுமை ஆனந்தம். நீ இன்னொரு விரவியில் என்னை பெற்றால் இன்னும் ஆனந்தம். பனி கொட்டும் மாதத்தில் உன் வெப்பம் ஆனந்தம். அடடே வாமா நேத்ரா, எப்படிமா இருக்க நேத்து? பார்த்து எத்தனை மாசம் ஆச்சு தெரியுமா? இங்க வான வரவே மாட்டேங்கிற. நான் அங்க வந்து பார்க்கலான்னு பார்த்தா சித்திக்கும் ஏக்கச்சக்க வேலை. அதாம்மா சித்தியால வந்து பார்க்கவே முடியலம்மா. தப்பா எடுத்துக்காதடா கண்ணு. ஐயோ சித்தி, நான் ஏன் தப்பா எடுத்துக்க போறேன்? அப்படின்னு எதுவும் இல்லை சித்தி. நீங்க நல்லா இருக்கீங்களா சித்தி? பாட்டி நீங்க நல்லா இருக்கீங்களா? ராஜு, மகி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்க ஸ்டடீஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? உங்களுக்கு என்னம்மா, நாங்க நல்லா இருக்கோம். நாங்க எல்லாரும் இங்க ஒண்ணா தானே இருக்கோம். எங்களுக்கு எந்த குறையும் இல்லை. நீ தான் மொத்தையில அங்கே எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டுட்டு இருக்க. இப்போ இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு என் உயிரை திரும்பி வந்த மாதிரி இருக்கு. இனிமே நீ இங்கே இருந்துருமா, எங்கேயும் போகாத நேத்துமா. சித்தி அது வந்து அதை பத்தி நம்ம அப்புறம் பேசலாமே. பாட்டி என்ன பாட்டி எதுவுமே பேசாம அமைதியா இருக்கீங்க? நீங்க நல்லா இருக்கீங்களா? எனக்கு என்ன, நல்லா தான் இருக்கேன். இத்தனை வயசுக்கு அப்புறமும் குத்துக்கல கணக்காக தான் இருக்கேன். ஆண்டவனை கூட்டுக்க மாட்டேங்கிறான் பாரு. இப்பவும் குத்துக்கல கணக்காக தான் இருக்கேன். உன் கண் பார்வை தெரியுது, என்ன இப்ப போகாம உயிரோட இருக்காளேன்னு தான் நினைக்கிறேன். ஐயோ பாட்டி அப்படின்னு எதுவும் இல்லை பாட்டி, சும்மா தான் சொன்னேன். ஆமா நீ நல்லா இருக்க போல இருக்க. கண்ணமெல்லாம் ஒரே பளபளன்னு கொழுத்து போயிருக்க மாதிரி இருக்கு. என்ன தனியா இருந்து கஷ்டப்பட்ட மாதிரி தெரியலையே, ரொம்ப பளபளன்னு வந்து நிக்கிறேன். அது வந்து பாட்டி. அத்தை அமைதியா இருக்க மாட்டீங்க? இன்னமும் அவளை ஏதாவது சொல்லிக்கிட்டேன். இங்க பாருங்க அத்தை, அவ என் பொண்ணு. என் பொண்ணு என் முன்னாடி எதுவும் சொல்லக்கூடாது. முன்னாடி மட்டும் இல்ல, நான் இல்லாத போது என் பொண்ணு எதுவும் சொல்லக்கூடாது. உங்களுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதான்? இவ என் மூத்த பொண்ணு, பார்த்து இருந்துக்கோங்க. இங்க பாருங்க கீதா, இங்க பாரு கீதா, உங்க அம்மாக்கு சொல்லி வை. எத்தனை தடவை சொன்னாலும் நேத்ராவை ஏதாவது சொல்லிக்கிட்டு. நேத்துமா அவங்களுக்கு நீ பதில் சொல்லணும்னு அவசியமே இல்லை. வா. நான் சும்மா தான் கேட்டேன். உங்க பொண்ணு ஒண்ணு சொல்லிடக்கூடாதுங்கிறீங்களே. ஆமா மாமா, என்னால முடியல. நீங்களும் சரி என் பொண்ணும் சரி, ஏன் பேர பேத்திங்களா பாக்குறீங்களா இல்லைங்களோ, அவளை இந்த அளவுக்கு தாங்குறீங்களே. நேத்ரம்மா அம்மா அப்படிதான் ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க. வயசாயிடுச்சுல, நட்டு கலண்டுருச்சு அதான். மா வாயை முடிட்டு கொஞ்சம் அமைதியாயிரு. நேத்துமா நீ வாமா, ஊர்ல இருந்து வந்தது ரொம்ப களைப்பா இருப்ப. வா நீ முதல்ல வெண்ணி வச்சு தர, முதல்ல குளிச்சுட்டு வா. சித்தி உனக்கு உனக்கு பிடிச்சதா செஞ்சு வச்சிருக்கேன், வந்து முதல்ல சாப்பிடுமா. இருக்கட்டும் சித்தி, நான் முதல்ல கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். அக்கா நல்லா இருக்கீங்களா அக்கா? என்னக்கா எங்ககிட்ட அவ்வளவா பேசவே மாட்டேங்கிறீங்க? நீங்க இன்னுமே எங்க மேல கோவமா இருக்கீங்களா? சேச்சே அப்படிலாம் இல்ல மகி, நீங்க தான் என்கிட்ட பேசுவீங்களா பேச மாட்டீங்களான்னு கொஞ்சம் தயக்கத்துல இருந்தேன். சாரிக்கா, முன்னாடி ஏதோ சின்ன பசங்களா இருந்தபோது எங்களுக்கு பெருசா விவரம் தெரியலக்கா, அதனால உங்களை அவாய்ட் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப அப்படிலாம் இல்லக்கா, எங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். நீங்க எப்ப இங்க வருவீங்கன்னு நாங்களும் காத்துக்கிட்டு இருந்தோம். நீங்க நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்க, நம்ம எல்லாரும் உட்காந்து ஒன்னா பேசி சிரிச்சு விளையாடுவோம். ஆமாக்கா, நான் ரொம்ப நேரம் காத்துட்டு இருக்கேன் தெரியுமா. நீங்க வந்ததும் நம்ம எல்லாம் ஒன்னா ஜாலியா பேசணும், விளையாடணும், ஒன்னா சேர்ந்து சாப்பிடணும் அப்படின்னு ஆசையா இருக்குக்கா. அதனால நீங்க வாங்க, சீக்கிரமா ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்க. கண்டிப்பா மகி. இதோ அக்கா குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்திட்டு உடனே வரேன். மகி, ராஜு அக்கா இப்பதான் வந்திருக்கா. அவ கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும். ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறமா நீங்க பேசுங்க, விளையாடுங்க, சரிங்க, எல்லாம் பண்ணுங்க. முதல்ல அக்கா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம், சரியா? நீங்களா அவங்க ரூமுக்கு போங்க. கீதா சரிங்க. வாமா நேத்ரா, ரூமுக்கு கூட்டிட்டு போறேன். நீ நல்லா முதல்ல ரெஸ்ட் எடு, அப்புறமா வந்து சாப்பிடு, சரியா? அவங்க அப்படிதான் ஏதாவது கேட்டுட்டே இருப்பாங்க. நீ அதுக்காக வந்து களைப்படலாம், அவங்களோட பேசி சிரிக்கணும்லாம் இல்லை. நீ வா, நீ முதல்ல வந்து உன்னை பாரு. நீ முதல்ல நல்லா ரெஸ்ட் எடுமா. வாமா. இருக்கட்டும் சித்தி, ஏன் ரூமுக்கு தானே, நானே போய்க்கிறேன். சரிம்மா நீ போ, நான் உனக்கு காஃபி கொண்டு வரேன். போமா. சரிங்க சித்தி. ராஜு, மகி, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? போங்க, போய் படிக்க எதுனா இருந்தா படிங்க, இல்ல போய் ரூம்ல இருங்க, போங்க. அது சரி மகி, பெருசுங்களாம் சேர்ந்து ஏதோ பிளான் பண்ணுதுங்கன்னு நினைக்கிறேன். இவங்க முகமே சரியில்லை, நேத்ராக்க முகமும் சரியில்லை. நீ நோட் பண்ணியா? ஆமாண்டா அண்ணா, நம்ம அப்பா அம்மா என்னமோ ரொம்ப சீக்கிரட்டா பேசிக்கிற மாதிரி இருக்கு. அதுலயும் இந்த மொட்டை கிழவி இருக்க பாரு, என்னமோ எதையோ பிளான் பண்ற மாதிரி இருக்கு. எனக்கு என்னமோ கொஞ்சம் கலக்கமா தான் இருக்கு. ஆனா நேத்ராக்காவை ரொம்ப நாள் கழிச்சு பார்த்ததும் எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. நம்ம என்னடா அம்மா அப்பா பாட்டின்னு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஆனா நேத்ராக்கா பாவம் இல்ல, பெரியம்மாவும் இல்ல, பெரியப்பாவும் இல்ல, யாருமே இல்லாம தனியா ரூம் எடுத்து தங்கி
காலேஜ் முடிச்சிட்டு இப்ப இங்க வந்திருக்காங்க. நம்மள பார்த்தா அவங்களுக்கு பெரிய சந்தோஷம் இல்ல. இவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும்ல அவங்களுக்கு. ஆமா மகி, நம்மளும் சின்ன வயசுல எதுவும் தெரியாம நம்மளும் அவங்கள ரொம்ப திட்டி இருக்கோம், சண்டை போட்டிருக்கோம். எல்லாம் அந்த மொட்டை கேள்வியால வந்தது. ஆனா இதுக்கப்புறம் அப்படி இருக்க கூடாது. அக்கா கிட்ட ரொம்ப ஜாலியா சந்தோஷமா இருக்கணும், அக்காவையும் சந்தோஷமா பாத்துக்கணும். ஆனா மகி, வீட்டுல என்னமோ தப்பா நடக்க போதும்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு மகி. ஆமாண்டா அண்ணா, எனக்கும் அப்படிதான் பட்டுக்கிட்டே இருக்கேன். ஏன்னா அப்பா அம்மா இந்த மொட்டை கேள்வி 3 பேரும் என்னமோ சீக்கிரட்டா பேசிக்கிட்டே இருக்காங்க. அதுலயும் நம்ம வந்துட்டோம்னு வச்சுக்க, நம்மள திட்டி விரட்டி அனுப்புறாங்க. இந்த அளவுக்கு கோவப்படுறாங்கன்னா அவங்க என்னமோ தப்பு பண்றாங்கன்னு அர்த்தம். மகி, இதுங்களை ரொம்ப கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணணும். என்னமோ பிளான் பண்ணுதுங்கன்னு நினைக்கிறேன். சரி, இப்ப நமக்கு டவுட் வந்துருச்சுல, இனிமே நம்ம எந்த அளவுக்கு இவங்களை வாட்ச் பண்றோம்னு பாரு. கண்டிப்பா வாட்ச் பண்ணணும். ஆமாடா அண்ணா, இவங்க என்னமோ நீட்டாக்காக்கு ஆப்போசிட்டா தான் பிளான் பண்றாங்கன்னு எனக்கு தோணுது. அது மட்டும் இல்ல, இப்ப அப்பாக்கு வேற கடன் அதிகமாயிடுச்சு. அதனால அப்பா பயங்கர டென்ஷன்ல இருக்காரு. அந்த டென்ஷன்ல நீட்டாக்க ஏதாவது திட்டிடுவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. பாத்துக்கலாம், அதான் நம்ம இருக்கோம்ல. நம்மளை விட நீட்டாக்கா ரொம்ப தைரியசாலி. அதனால பாத்துப்போம். சரி வா, ரூமுக்கு போவோம். இல்லனா இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தோம் அப்பா நம்மள அன்னைக்கு திட்டி விரட்டா இருப்பாரு, அந்த மாதிரி திட்டிடுவாரு. வா வா கிளம்புவோம். வா போவோம். என்னங்க, வர வழியில ஏதாவது பேசினாலா? எதுவுமே பேசல. அமுக்கணி மாதிரி அமைதியா வரா. இவளோட இந்த அமைதிக்கு பின்னாடி பூகம்பமே இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், பிரச்சனை பெருசாகும் தான் நினைக்கிறேன். ஆனா எவ்வளவு பெருசானாலும் பரவாயில்ல, நம்ம நினைச்சதை சாதிச்சே ஆகணும். பார்த்துக்கலாம். அவளை நல்ல விதமாக கவனிங்க. அவளுக்கு எந்த வித சந்தேகமும் வந்துடக்கூடாது. இன்னைக்கு நாள் போகட்டும், நாளைக்கு அவனை பத்தி பேசிடுவோம். என்ன சொல்றான்னு பார்ப்போம். கண்டிப்பா ஒத்துக்கணும், ஒத்துக்க வைப்பேன். பாருங்க, பொண்ணு அவளை ஒத்துக்க வைங்க. இல்ல என்கிட்ட விட்டுருங்க, நான் என்ன பண்ணணும் பண்றேன். கீதா, அமைதியாயிரு. நான் தான் இருக்கேன்ல. என்ன மீறி ஏதாவது இருந்ததுன்னா நீ பண்ணு, பார்த்துக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் வாயை அடைக்க வைங்க. ஏதாவது பேசுறேன்னு வெடுக்குன்னு பேசி வைக்காதீங்க. அவளுக்கு எந்த வகையில சந்தேகம் வந்துடக்கூடாது, பாத்துக்கோங்க. அவளுக்கு எந்த சந்தேகமும் வரக்கூடாதுன்னு நான் முன்னாடி எப்படி நடந்து பண்ணும் அப்படியே நடந்துக்கிட்டேன். இப்ப உங்களை மாதிரி நானும் நல்லவளா மாறினா அதுதான் அவளுக்கு சந்தேகத்தை உண்டாக்கும். அதனால நான் அப்படி நடந்துக்கல. சரியா சொன்னீங்க அத்தை. எப்பவும் போல இருக்கிற மாதிரி இருங்க, நாங்க பாத்துக்கிறோம். சரி கீதா, போ. எப்பவுமே அவளை கண்காணிச்சுட்டே இரு. போனை கொடுன்னா போனை கொடுக்கவே மாட்டேங்கிறா. எப்போ வேணாலும் அவ காதலிக்கிறவனு இங்க வர சொன்னாலும் சொல்லுவான். அதனால எல்லாத்துக்கும் நம்ம தயாரா இருக்கணும். போய் அவளுக்கு கொஞ்சம் கண்காணிப்பா பாத்துக்கிட்டே இரு, போ.